அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக மெய்ஞான அறிவியல் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இல்லாமல்ல குருநாதருடைய பொற்பாதத்தை வணங்கி உலகை ஆளும் அன்னை மயனக்காளி தாயுடைய பொற்பாதத்தை வணங்கி இந்த காணொலியை சமர்ப்பணம் செய்கிறேன். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எறும்பு சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு. எறும்பு எத்தனை வகை அப்படின்றது ஒரு சிற்றறிவுக்கு எட்டிய வரை ஏதாவது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கணுமே அப்படின்றக்காண்டி சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, பார்க்கலாம். அடுத்த 13 வகையான எறும்பு சொல்லியிருக்கேன். அதில் என்னென்ன கலந்துருக்காங்க, என்னென்ன எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்கேன். அதில் 14வது வகையான எறும்பு இனவர் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டீல். இனவர் ஸ்டீல் அப்படின்றது அதாவது எப்படின்னா, கரி எக்குடன் நிக்கலை சேர்ந்து கரி எக்கு நிக்கலோடு சேர்க்கும் போது இந்த கலவையில் இந்த இனவர் ஸ்டீல் அப்படின்ற செயல்பாடு கிடைக்கிது. இந்த ஸ்டீல் வெயிட்டை கணக்கிடக்கூடிய கருவிக்கு இந்த ஸ்டீல் தான் பயன்படுத்துகிறாங்க. இது அதாவது ஒவ்வொரு ஸ்டீலு எறும்பு, அந்த எறும்புக்கு தகுந்த செயல்பாடு இந்த ஸ்டீலில் தான் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது ஒரு தோராயமான கணக்கு. இந்த மாதிரி கலவையெல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது, நடைமுறையில் இருக்குது அப்படின்றத இந்த சிற்றறிவுக்கு ஒரு ஆய்வு பண்ணதில் கிடைச்ச ஒரு பதிவு, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து 14 வகையான ஸ்டீல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 15வது வகையான ஸ்டீலை பார்ப்போம். டூல்ஸ் ஸ்டீல், அதாவது டூல்ஸுக்கு ஒரு ஸ்பானர், இந்த இதுக்கெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஸ்டீல். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரி எக்குடன் டங்ஸ்டன் கோபால்ட்டுன்னு சொல்லக்கூடிய கலவை, குரோமியம், வனேடியம் இதெல்லாம் சேர்ந்து தயாரிக்கப்படக்கூடிய அற்புதமான டூல்ஸ் ஸ்டீல். இந்த டூல்ஸ் ஸ்டீல் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸ்பானர் இதுக்கெல்லாம் பயன்படக்கூடியது. இது அதிகமான ஹார்னஸ் தன்மை உள்ளது, வெப்பத்தை தாங்கும் தன்மையும் இதுக்கு உண்டு. இது ஒரு ஸ்டீல். அடுத்து இது 15வது ஸ்டீலு. 16வது ஸ்டீல் என்னென்னு பார்க்கலாம். டை ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய டை ஸ்டீல்னால் அச்சு வார்க்கப்படக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய அச்சு. இப்போ எல்லா விதமான அச்சுகளை தயாரிக்கக்கூடிய டைமேக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதோடைய ஸ்டீலு. அதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். டை ஸ்டீல் எப்படின்னா, ஸ்டீலுடன் குரோமியம், டங்ஸ்டன், வனேடியம் இதெல்லாம் சேர்த்து தயாரிக்கப்படுகிறது தான் இதுவும் இந்த ஸ்டீல், டை ஸ்டீல். இது கடினத்துவம் அதிகமாக இருக்கும், நெளியும் தன்மை உள்ளது, அதிர்வுகளை தாங்கும் தன்மையும் உள்ளது. அரிப்பு, அதாவது ஒரு சில பாங்களே கரையும் இல்லை, அதோடைய தன்மையை இப்போ டைமேக் வச்சோம்னா அது எத்தனை தடவை அதோடைய செயல்பாடில் நம்ம உரிக்கோ சாச்சோ ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருந்தோம்னாலும் அந்த டைமேக்கோடைய அளவு நீளக்கூடாது. அதுக்காண்டியே இந்த ஸ்டீல் தான் பயன்படுத்துகிறாங்க. எப்போவுமே அதோடைய தன்மை அதோடைய அளவு மாறாது. அதுக்கு தான் இந்த டை ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டீல். அடுத்து 17 வகையான ஸ்டீல். இந்த ஸ்டீல் என்ன அப்படின்றத ஒரு பாருங்கள். அடுத்து 17வது வகையான ஸ்டீல் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டீல் எதோடைய செயல்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரி எக்கு கோபால்ட் குரோமியம் இதெல்லாம் கலந்த செயல்பாடு தான். இது அச்சில் வார்க்கப்பட்டு, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹை ஸ்பீட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டீலோட இது அதிகமான வெப்பத்தை தாங்கக்கூடிய தன்மை இந்த ஸ்டீல் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்மைக்கு இருக்குது. இந்த ஸ்டீல் லைட் அப்படின்னு சொல்லும் போது இது எளிமையான வடிவத்துக்கு அமைக்கிறதுக்கு இது எளிமையாக உருவக்கூடிய செயல்பாடு இருக்குது.
வெப்பத்தை அதிகமாக தாங்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. இதை வந்து அதாவது ஷார்ப்னஸ் வந்து இதில் வந்து மழுங்காது. அப்படிப்பட்ட தன்மை இந்த இதில் இருக்குது. இதுதான் ஸ்டீல் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டீலு. அடியனுக்கு தெரிந்த இரும்பு வகையான செயல்பாடை இந்த எளியவனுக்கு தெரிந்ததை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறியேனும் வகையில் இதை பயன்படும் அப்படின்றக்காண்டியே சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.